சார் சாவி கொடுங்க சார். ஓவர் ஸ்பீடில் வந்திருக்க. லைசன்ஸ் எடு. சார் நாங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாராக வேணா இருங்கப்பா. ஓவர் ஸ்பீடில் ஹெல்மெட் போடாமல் வந்தது தப்பு, புரியுதா? சார் எங்கள் அம்மா இந்த ஏரியாவோட எம்எல்ஏ. உங்கள் அம்மா எம்எல்ஏனா நாங்களாம் பயப்படணுமா? ஓவர் ஸ்பீடில் வந்துட்டு ஓவராக பேசுகிறேன். பாவியா இப்போயே உன்னை இந்த வேலையை விட்டுக்கிறேன். மச்சான் வேணாண்டா விடுறா. மச்சான் நான் சும்மாடா சாதாரண போலீஸ்காரன். இவனால இப்படின்றது கூட மாற்றிடலாம். ஏய் ஃபைனை கட்ட முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம். ஏய் மரியாதையாக பேசு. ஓவர் ஸ்பீடில் வந்துட்டு ஃபைனை கட்டிட்டு ஒழுங்கு மரியாதை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. மச்சான் நீ அம்மா கால் பண்ணுறா. ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான், புரியுதா? சொல்றா சரவணா. மா இங்க ஒரு போலீஸ்கார வண்டியை பிடிக்க வச்சு ஃபைனை கட்டாத வண்டியை தருவேன்னு சொல்றாமா. நீ இப்போ எங்க இருக்க? மா இங்க ராமாபுரம் ஜங்ஷன்லமா. ஃபோன் அவன்கிட்ட கொடு. ஹலோ ஹலோ, நான் எம்எல்ஏ அம்சவள்ளி பேசுறேன். அவன் என் பையன் தான். ஒழுங்கு மரியாதையா வண்டி அவன்கிட்ட கொடு. மேடம், உங்கள் பையன் ஹெல்மெட் போடாமல் ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்கிங் போகிற ஏரியா. நாளைக்கு இந்த ரோட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் ப்ராப்ளம். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஓ, எம்எல்ஏ பையனே ஃபைன் கட்ட சொல்றியா நீ? இரு, உங்க எஸ்பி கிட்ட பேசுறேன். சரிங்கம்மா, நீங்கள் பேசுங்க. ஓ, அவ்வளோ திமிரா உனக்கு? உன்னை என்ன பண்ற பார். என்ன சார் நாங்கள் போகலாமா? சார் சார் இல்லை சார், சார் ஓவர் ஸ்பீடில் வந்துட்டேன். ஹெல்மெட் போடல சார். ஓகே சார், ஓகே சார். எங்களை மாதிரி பெரிய பசங்களாம் பிடிக்காதீங்க சார். பிடிச்சா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. வரட்டுமா? டேய் கார்த்தி, என்னாச்சு உனக்கு? ஆமா, சரவணன் உங்களுக்கு தான வந்தா? சரவணன் எங்க? ஆண்டி ஏன்டா உர சரவணன் எங்க சொல்லு. மேடம், இவனும் உங்கள் பையனும் ஓவர் ஸ்பீடில் வந்து டேர்ன் பண்ணும்போது கண்ட்ரோல் மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் வாலை இடிச்சிட்டாங்க. ஐயோ, என் பையன் சரவணனுக்கு என்னாச்சு? சொல்லுடா, சரவணன் எங்க? சரவணன் ஸ்பாட்ல ஏறிட்டாடி. ஐயோ நான் புள்ள. ஐயோ கஷ்டப்பட்டு தவறாத வருது போறது பிள்ளைங்க இப்படி அவட கடவுளே உனக்கு அடுக்குமா? 5 வருஷம் தவறுது பெத்த பிள்ளைங்க இப்படி அவட கடவுளே உனக்கு நியாயமா? அம்மா அழுவாதீங்கம்மா. உங்கள் பையன் சாவுக்கு கடவுள் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். புரியல? உங்கள் பையன் பைக்கில் ஹெல்மெட் போடாமல் ஓவர் ஸ்பீடில் வரான்னு தெரிஞ்சும் அன்னைக்கு நீங்கள் அவனை கண்டிக்காமல் விட்டுட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் அவனை கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் பையனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஐயோ, பாசம் என் கண்ணை மறைஞ்சிருச்சுப்பா. அவனோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சேனே தவிர அவனுக்கு எது நல்லதுன்னு நினைக்க விட்டுட்டேன். பெத்தவங்க நீங்க பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லல. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்க. ஓவர் ஸ்பீடா போக கூடாதுன்னு சொல்லுங்க. முக்கியமா பைக்ல ஹெல்மெட் போடணும்னு சொல்லுங்க. இது எல்லா பேரண்ட்ஸுடைய கடமையும். தப்புதான் எல்லாம் என் தப்புதான். என் புள்ள சரவண சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். ஐயோ சரவணா, ஐயோ நீ இல்லாம என்னடா பண்ணுவேன்?